வயிற்று பசியை உணர்ந்து கல்வி கொடுத்துருக்காரு இல்லையா? நம்ம வந்து உலக பொதுமுறை இயற்றிய திருவள்ளுவரை நம்ம என்ன சொல்லுவோம்? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுவோம் தானே? ஆனா சாப்பாடே சாப்பிடாம ஒருத்தர் எப்படி படிப்பான்னு ஒருத்தர் யோசிக்காரு இல்லையா? அந்த வகையில ஐயா அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. டீச்சர் அழகா சொன்னாங்க, எத்தனையோ ஆண்டுகள் முதல்வராக இருந்திருக்காரு, 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, 2 முறை இந்தியாவினுடைய பிரதமரையே தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்து தேர்ந்தெடுத்தவர் நம்முடைய காமராஜர் அவர்கள். அவர் நினைச்சிருந்தா அவரே முதலமைச்சர் ஆயிருக்கலாம், ஆனா பிரதமர் ஆயிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அவர் யாரை கை நீட்டுகிறாரோ அவரே பிரதமர் அப்படிங்கிற ஒரு நிலை இந்தியாவில் இருந்தது. அப்படின்னா அது காமராஜருக்கு பிறகு யாருமே இல்லை, அவருக்கு முன்னாடி யாருமே இல்லை, இனிமேலும் யாருமே இல்லை. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமருங்கிறது அவ்வளவு மிக முக்கியமான பதவி. அந்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடியவர் நம் நாட்டை, நம் தமிழ்நாட்டை சேர்ந்த விருதுநகரை சேர்ந்தவர் அப்படிங்கிறத விட ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கு வேற என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை. இப்படி கல்விக்காகவும் எங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அங்கெல்லாம் அணைகள் கட்டி இன்னைக்கு நம்ம தண்ணி வந்து இவ்வளவு சிக்கலான ஒரு இடத்துல இருக்கிறப்ப பல ஊர்கள்ல அணைகள் கட்டி தண்ணீர் பிரச்சனை தீர்த்ததுல காமராஜர் ஐயா மிஞ்ச ஆள் கிடையாது. அவர் கெட்டின அணை தான் இன்னும் இருக்கு. அதுக்கு பிறகு நம்மளால சின்ன சின்ன குட்டி குட்டி தடுப்பணைகள் தான் கட்ட முடியுது. மிகப்பெரிய அணைகள், பவானிசாகர் மாதிரி அணைகள்லாம் கெட்டுறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை, ஆட்களும் இல்லை, அதற்குரிய சிந்தனைக்குரிய ஆட்களுமே இல்லை. அந்த அளவுக்கு நம்முடைய காமராஜர் ஐயா அவர்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு வாழ்ந்தவர். இவ்வளவு வருஷம் முதலமைச்சர், இவ்வளவு நாடாளுமன்ற உறுப்பினர், ஆனா அவர் இறக்கும் போது அவர்கிட்ட இருந்தது வெறும் 10 கதர் சட்டை, 100 ரூபாய் பாக்கெட்ல இருந்திருக்கு. சில புத்தகத்தில் 60 ரூபான்னு போட்டுருக்காங்க, சில புத்தகத்தில் 100 ரூபான்னு போட்டுருக்காங்க. நல்லா நினைச்சு பாரு, இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளையும் அன்றைய காமராஜர் அவர்களையும் யோசிச்சுப்பார். எத்தனையோ ஆண்டுகள் முதல்வர், நாடாளுமன்ற உறுப்பினர், இந்திய பிரதமரையே உருவாக்கியவர். ஆனால் அவர் இறக்கும் போது அவரிடம் இருந்தது 10 கதர் சட்டை, வாடகை வண்டி, ஒரு காரு, ஒரு 100 ரூபாய். அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்கவுங்க எடுத்துட்டாங்க. காரை கட்சி எடுத்துக்கிச்சு, அவர் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. ஆனால் அவருடைய பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. இன்னைக்கு வரைக்கும் 124 வருடங்கள் கழித்தும் அவருடைய பிறந்த நாளை நாம் நேற்று பிறந்தது போல் கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய சாதனை அளப்பற்கரியது. அதனாலதான் ஒவ்வொரு எனக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். ஏன்னா முத நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆன நாள் இந்த நாள் தான். நாளைக்கு தான் எங்களுடைய முத ஆசிரியராக காலேஜ் எடுத்து வைத்த நாள். ஜூலை 16, 15 எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 16ஆம் தேதி நாங்கள் முத ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம். அந்த வகையில் எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவர் காமராஜர் அவர்கள். ஒவ்வொரு பிறந்த நாளும் நாம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெறும் ஆடல் பாடலோடு பேச்சோடு நின்று விடாமல் அவருடைய சாதனைகளையும், அவர் என்ன ஆசைப்பட்டார், கல்வி ஒவ்வொருத்தரும் படிச்சிருங்க. இல்லைன்னா ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிற அந்த சின்ன பையனை பார்த்து நான் உனக்கு சோறு போடுற பள்ளிக்கூடத்துக்கு வரியா, யாரு கேட்பா, யார் கேட்கக்கூடிய மனசு யாருக்கு இருக்கு பார்த்துக்கோ. ஸோ அந்த வகையில அவரை நாம் கொண்டாடுவதனுடைய மிக முக்கிய நோக்கம் என்ன இருக்கணும் அப்படின்னா, தயவு செய்து பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா வா, லீவ் போடாத. இன்னைக்கு உனக்கு எல்லாம் இருக்கு, சாப்பாடுல இருந்து எல்லா வகையான இது உனக்கு இருக்கு, எல்லாம் ஃப்ரீயா, புக்கு, நூல், ட்ரெஸ், யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்றாங்க. படிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் உங்க வேலை. ஒரு செருப்பு தைக்கிறவர் என்ன செய்வாரு, செருப்பு தைப்பாரு. ஒரு பூ விற்கிற அம்மா என்ன பண்ணுவாங்க, பூ விற்பாங்க. ஒரு டீ கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, மெடிக்கல் கடைக்காரர் என்ன பண்ணுவாரு, ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும், படிக்கணும். இதை விட வேற வேலை என்ன? நீ என்ன சொல்லியிருக்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தவிர ஒரு வேலை இருக்கு. நீ ஸ்டூடெண்ட், இப்போ உனக்குரிய வேலை என்ன வேலை, படிக்கிறது தவிர வேற வேலையே இல்லை. சரியா? இந்த போன கல்வியாண்டை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்து இந்த கல்வியாண்டிலும் நாம் சிறந்த பள்ளி என்பதை இந்த உலகிற்கு உங்கள் மூலமாக நிரூபிப்பதற்காக உங்களை சுற்றி நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். நாங்களாம் ஜஸ்ட் ஐடியா தான் தர முடியும். படிக்கிற வேலை உன் வேலை தான். நீ தான் படிக்கணும், நீ தான் மார்க் எடுக்க போற. நீ படிச்சதுனா தான் மதிப்பெண் கிடைக்கும், நாங்கள் வந்து எழுத முடியாது. சரியா? அதனால மிக அதிகமான மதிப்பெண்கள் பெற்று எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்க வேண்டும். இப்போ ஆயத்தனார் பள்ளி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடி பிடிச்சி இங்க வரணும் அப்படிங்கிற ஒரு
கோரிக்கையை உங்கள் முன்னாடி வச்சு மீண்டும் ஒரு முறை காமராஜர் ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்களில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.